அக்கம் பாசமா இருக்கட்டும், சொந்த பந்தங்கள் பாசமா இருக்கட்டும், அதெல்லாம் வென்றவங்க யாரு? ஒவ்வொரு நாயன்மார்களுமே. அதான் வலிய பாசம் செற்ற புகழ் சிறுத்தொண்ட நாயனார் சொல்லும்போது சொல்றாங்க. நாயனார் சொல்லும்போது அவரோட வாழ்வு சொல்றதை விட என்ன தெரியுமா சொல்றாங்க? நிகழ் திரு நீலகண்ட பேமனா நீடு வாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்தவம். அவன் வாழ்ந்தாலும் சொல்லல, என்ன சொல்றாங்க? செய்தவம். அந்த தவம் எப்படிப்பட்ட செய்யத்தக்க தவம் செய்தவம், சரியா? அது எப்படிப்பட்ட தவம் அதுக்கு சொல்றாரு பாருங்களேன். திகழும் அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? அதுக்கு முன்னாடி சொன்னார் நீடு வாய்மை, சத்தியம் தவறாதவர், சத்திய புருஷர். அப்ப சத்தியம் உள்ளீடா இருக்க வேண்டும். அந்த பேர் அருளான தன்மைக்கு இவங்க ஒத்தவங்க, இவங்களுக்கும் பிறவி கிடையாது. அவன் பெருமையால் தம்மை ஒப்பார். வேற என்ன பெருமை? திரு வீடிவில பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துக்கு என்ன செஞ்சாங்க? சாப்பிட போய் நிற்கிறான். கண்ணுதலால் திருநீட்டு சார்பினோருக்கும் கவலை வருமோ? கங்கணம் கட்டிட்டு போறாங்க. இத்தனை பேர் திருநீர் பூசி இருக்காங்க, இவங்க பசியாக வாழலாமா என்று வீடு அடகட்ட போய் நிற்கிறாங்க. வீடு அடக கனவுல வந்துட்டாங்க. கால நிலைமையா உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனினும் ஏல உண்மை வழி வடுவாருக்கு அழிக்க அழிக்கின்றோம். அப்பரே இது கால விதி வந்திருக்க. உமக்கு பசி கிடையாது, நிசி கிடையாது, உமக்கு உறக்கமும் கிடையாது, உணவும் கிடையாது. சதாகாலம் நம்மையே நினைத்து நினைத்து உருகி கொண்டிருப்பவர் நீர். ஆனால் உண்மை சார்ந்திருக்கின்றதே ஒரு அடியார் திருக்கூட்டம். அது ஒரு காலம் பசியால் வாழையாம் சம்மதிக்க மாட்டோம். இதோ உமக்கு பீடத்தின் மேல் தங்க காசு தருகின்றோங்கிறார். மேற்கு பீடத்துல அவர்கிட்ட போறார். என்ன சொல்றாரு? ஞானசம்பந்த பெருமான்ட்ட உம்பால் நிலவு சிவநெறி சார்ந்தோங்கிறார். சிவநெறிக்கு சொந்தக்கார சிவபெருமான். ஆனா சிவபெருமான் என்ன சொல்றாரு? திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார் சிவநெறி சொந்தக்காரன் நீதான் பா அப்படிங்கிறார். யாரு? அப்ப சிவநெறி நல்லா வளரணும் எங்க போகணும்? திருஞான சம்பந்தர் வாழ்க, திருஞான சம்பந்த எம்பெருமான், எந்த ஈசர் எந்த பெருமான், திருஞான சம்பந்த திருவடிகள் வாழ்க வாழ்க, சேவடிகள் வெல்க வெல்க, சேவடிகள் போற்றி போற்றி. ஞான சம்பந்த பெருமான் ஞான சம்பந்தம் என்னும் நாம மந்திரமும் சொல்ல ஆன போது அயர் போதுங்க. பிராணிகளுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் நல்குணர் இருப்பதுதான். இப்படி இருக்கு பாருங்க. அவருடைய திருநாமத்துக்கு அத்துணை சிறப்பு. கிழிவு உருவின் திருநாமம் செப்ப